இந்த மக்களுடைய 650 வீடுகளிலும் வெள்ள அனர்த்தத்தின் மூலமாக அவர்களுடைய வீடுகளில் உள்ள பொருட்கள் எல்லாமே சேதமடைந்திருக்கின்றன. எனவே இந்த மக்களுக்கு அத்தியாவசியமாக தற்பொழுது மெட்ரஸ், அதாவது சிறுவர்களுடன் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய மெட்ரஸ், தலையணை, பாய், அதே மாதிரி நெலும்பு நெட், இது எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில் இந்த வீட்டில் மக்கள் இருக்கிறாங்க. பொதுவாக வெள்ள நிவாரணம் என்னும் போது கூடுதலாக நமக்கு ட்ரை ஃப்ரூட், அதே மாதிரி ஏனைய தண்ணி, வாட்டர் பாட்டில், இது மாதிரியான உதவிகள் மாஷா அல்லாஹ் வந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் வெள்ள நிவாரண உதவி என்னும் போது கூடுதலானவர்கள் இந்த பக்கம் கவனம் செலுத்துவதில்லை. அதாவது இந்த மக்களுடைய கிச்சன் வேர்ஸ், நாங்கள் ட்ரை ஃப்ரூட் பேக் அந்த வீடுகளுக்கு கொடுத்தாலும் அதை சமைத்து சாப்பிட்றதுக்குரிய கிச்சன் வேர்ஸ், அதாவது சமையல் உபகரணங்கள் எதுவுமே அந்த வீடுகளில் இல்லை. நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பெக்கை வச்சு அந்த மக்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் எப்படி சமைத்து சாப்பிடுவது. அடுப்புகளோ அவங்களுடைய சமையல் பாத்திரங்களோ எல்லாம் இந்த வெள்ளத்தின் மூலமாக சேதமடைந்திருக்கின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, நான் தற்போது கொற்றாமுள்ள அக்பர் ஜும்மா பள்ளி வாயிலில் இருந்து உங்களோடு இணைந்திருக்கிறேன். இன்றைய நாளிலே நாங்கள் சேமித்த உலருணவுப் பொதிகள், இன்னும் அத்தியாவசிய பொருட்களை சுமந்து கொண்டு கொற்றாமுள்ள அக்பர் ஜும்மா பள்ளி வாயிலை வந்தடைந்திருக்கின்றோம். இந்த பிரம்மாண்டமான ஜும்மா பள்ளி வாயிலும் ஒரு மத்திய நிலையமாக மாற்றப்பட்டு இங்கிருந்து உலருணவுப் பொதிகள், அத்தியாவசிய பொருட்கள் சேமிக்கப்பட்டு அவைகளை பொதி செய்யப்பட்டு உரிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதை நாங்கள் அவதானித்தோம். அந்த அடிப்படையிலே இந்த பள்ளி வாயிலுக்கு வந்திருக்கின்றோம். இவர்களுக்கு இன்னும் பல உதவிகள் தேவைப்படுவதாக சொன்னார்கள். பள்ளி வாயிலுடைய செயலாளர் எம்மோடு இணைந்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சொல்லுங்கள், உங்களுக்கு ஏராளமான உலருணவுப் பொதிகள் நாடளாவிய ரீதியிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அத்தியாவசியமாக இந்த ஊர் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருட்களில் குறைபாடு உள்ளதாக நாங்கள் அறிந்தோம். என்னென்ன தேவை என்பதை சொல்லுங்கள். ஏராளமானவர்கள் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இதனை பார்ப்பார்கள். நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஆம், எமது கொற்றாமுல்லையை பொறுத்தவரையில் 1050 குடும்பங்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தின் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே கிட்டத்தட்ட 650 வீடுகள். அப்போ எங்களுக்கு மாஷா அல்லாஹ் நீங்கள் சொன்னது போன்றே உலருணவுப் பொதிகள் பல ஊர்களில் இருந்து எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த மக்களுடைய 650 வீடுகளிலும் வெள்ள அனர்த்தத்தின் மூலமாக அவர்களுடைய வீடுகளில் உள்ள பொருட்கள் எல்லாமே சேதமடைந்திருக்கின்றன. எனவே இந்த மக்களுக்கு அத்தியாவசியமாக தற்பொழுது மெட்ரஸ், அதாவது சிறுவர்களுடன் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய மெட்ரஸ், தலையணை, பாய், அதே மாதிரி நெலும்பு நெட், இது எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில் இந்த வீட்டில் மக்கள் இருக்கிறாங்க. பொதுவாக வெள்ள நிவாரணம் என்னும் போது கூடுதலாக நமக்கு ட்ரை ஃப்ரூட், அதே மாதிரி ஏனைய தண்ணி, வாட்டர் பாட்டில், இது மாதிரியான உதவிகள் மாஷா அல்லாஹ் வந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் வெள்ள நிவாரண உதவி என்னும் போது கூடுதலானவர்கள் இந்த பக்கம் கவனம் செலுத்துவதில்லை. அதாவது இந்த மக்களுடைய கிச்சன் வேர்ஸ், நாங்கள் ட்ரை ஃப்ரூட் பேக் அந்த வீடுகளுக்கு கொடுத்தாலும் அதை சமைத்து சாப்பிட்றதுக்குரிய கிச்சன் வேர்ஸ், அதாவது சமையல் உபகரணங்கள் எதுவுமே அந்த வீடுகளில் இல்லை. நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பெக்கை வச்சு அந்த மக்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் எப்படி சமைத்து சாப்பிடுவது. அடுப்புகளோ அவங்களுடைய சமையல் பாத்திரங்களோ எல்லாம் இந்த வெள்ளத்தின் மூலமாக சேதமடைந்திருக்கின்றன. குழந்தைகள் இருக்கின்றார்கள், அவர்களை தூங்க வைப்பதற்குரிய நெலும்பு நெட், அதாவது ஒரு வீடுகளில் சரி நெலும்பு நெட் இதுவரையில் எங்களுக்கு கிடைக்கல. அப்போ அந்த நெலும்பு நெட் ஒரு 1000 எங்களுக்கு மிக அவசரமாக தேவையாக இருந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி மெட்ரஸுடைய தேவைப்பாடு மிக முக்கியம். ஏன்னு சொன்னால் சிறுவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் நாங்கள் இப்போதைக்கு எங்களுக்கு கிடைத்ததில் வீட்டுக்கு ஒரு பாய் கொடுத்துருக்கிறோம். அப்போ அந்த ஒரு பாயில் ஒரு 2 பிள்ளைகளை தான் தூங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதால் எங்களுக்கு மெட்ரஸ் கிட்டத்தட்ட 650 வீட்டுக்கு ஒரு மெட்ரஸ் மேனி கொடுக்குறனாலும் 650 மெட்ரஸ் தேவை. எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனவந்தர்கள், ஏனைய முக்கியமானவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த கொற்றாமுல்லை என்ற ஊரை நீங்கள் கருத்தில் கொண்டு நான் மேற்சொன்ன இந்த மெட்ரஸ், அதே போன்று நுழம்பு நெட், இந்த சமையல் உபகரணங்கள் இதை எங்களுக்கு பெற்றுத்தரும் பட்சத்தில் இந்த மக்களுக்கு ஒரு பாரிய நிவாரணத்தை எங்களுக்கு வழங்க முடியும். அவர்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதியை ஒத்துழைப்பையும் தரக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பக்கம் உங்களுடைய கவனத்தை செலுத்துமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். கொற்றாமுள்ள பகுதிக்கு உங்களுடைய உதவிகள் தேவைப்படுகின்றன. செயலாளர் சொல்லியிருந்தார், தேவையான அளவு உலருணவுப் பொதிகள் வந்து கொண்டிருப்பதாக. அவர் சொன்ன விடயங்கள் மெட்ரஸ், நுழம்பு நெட்ஸ், அதே போன்று பாய், தலையணைகளை அவசரமாக நீங்கள் இவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பீர்களாக இருந்தால் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு கொற்றாமுள்ள அக்பர் ஜும்மா பள்ளி வாயிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.